A warm good morning to all of you. Welcome to Kalvi Amudu channel. In today's class, we are going to see about 8th standard English. In grammar part, we are going to see direct and indirect speech for exclamatory sentences type 4. அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம், கொஷின்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம், இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸை எப்படி டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் பண்ணணும், வாட் ஆர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் we are going to see in today's class in a detailed manner. Let's see what is that. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ்னால் என்னது? தமிழில் வியப்பு வாக்கியங்கள். The exclamatory sentences always begin with an interjection and ends with this mark, punctuation mark. அதாவது உணர்ச்சி வாக்கியம் எப்பொழுதும் ஒரு உணர்ச்சி வார்த்தையுடன் துவங்கும். அதுக்கப்புறம் அந்த சிம்பிள் பார்த்துக்கிங்களா, இந்த ஆச்சரியக்குறி, தமிழில் ஆச்சரியக்குறி சிம்பிள் சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், he said, oh what a scene it is. நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ், அதாவது வியப்பு வாக்கியம் எப்பொழுதுமே ஒரு இன்டர்ஜெக்ஷனாக ஒரு உணர்ச்சி வார்த்தை. ஓ, ஆ, அவுச், ஹுரே, ஏ, ஜாலி. ஸோ இது எல்லாமே என்னது? நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய நம்மளுடைய ஒரு சத்தங்கள். அந்த சத்தத்துக்கு என்ன செய்யாது? ஒரு மொழி, ஒரு மீனிங் கிடையாது. இதுதான் மீனிங், அதுதான் மீனிங் கிடையாது. நம்ம மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையோ, துக்கத்தையோ, வருத்தத்தையோ, அல்லது ஆச்சரியத்தையோ, அல்லது இருக்கக்கூடிய அட்வைஸையோ, அல்லது கருணையையோ, அல்லது திடீர்னு ஏற்படக்கூடிய என்னடான சந்தோஷத்தையோ நம்ம வெளிப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய அந்த சத்தங்கள் தான் என்ன சொல்லுவோம்? வியப்பு சொல் அப்படின்னு சொல்லுவோம். அடடே வந்துட்டீங்களே, தமிழ் சொல்லுவோம் இல்லையா, வாங்க வாங்க வாங்க, ஐயையோ போச்சா, ஏ நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நம்ம இங்கிலீஷில் இன்டர்ஜெக்ஷன், வியப்பு சொல் அப்படின்னு சொல்லுதோம். ஸோ அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸில் எப்போதுமே ஒரு இன்டர்ஜெக்ஷன் இருக்கும். கடைசியில் இந்த ஆச்சரியக்குறியோடு தான் அந்த வாக்கியம் என்னன்னா முடிவடையும். எக்ஸ்க்ளமேஷன்ஸ் அண்ட் விஷஸ். ஸோ அப்போ நம்ம இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் பொழுது நம்ம வாட் ஆர் தி சேஞ்சஸ் வி ஹாவ் டு டூ இன் திஸ் சென்டென்சஸ்? In reporting exclamations and wishes, the indirect speech is introduced by some verbs as exclaimed, applauded, etc. So exclamation wishes நம்ம என்ன செய்யறோம்? இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணும் பொழுது ஒன்று exclaimed அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்ப்போம், அல்லது என்னது applauded அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம என்ன செய்வோம்? சேர்ப்போம். exclaimedனா என்ன? சந்தோஷமாக, applaudedனா கைத்தட்டுறது. ஸோ exclaimed வார்த்தை கண்டிப்பாக வரும் இல்லையா? Then rules. What are the rules means? Reporting verb is changed into exclaimed. அங்கே said to no அல்லது said no அப்படின்னு இருந்துச்சுன்னா exclamatory sentencesல நம்ம indirect speechக்கு மாற்றும் பொழுது அந்த said அல்லது said to என்னவா சேஞ்ச் ஆகும்? exclaimed அப்படின்னு மாறும். அதாவது வியப்பு சொல்லாக மாறும். பேசுபவரின் வினைச்சொல்லை வியப்பு சொல்லாக மாற்றவும். Then the word exclaimed is followed by with joy, surprise, disgust according to the situation. அதாவது வியப்பு சொல்லை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சந்தோஷமான அந்த சென்டென்சஸ்னால் ஜாய், துக்கம்னா சாரோ, டிஸ்கஸ் ஏமாற்றம் அடையாது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அந்த சென்டென்ஸுடைய மீனிங் சூழ்நிலைக்கு தக்கன என்ன செய்யணும்? நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் the exclamatory tone of the sentence is changed into a statement form. அதாவது வியப்பு வாக்கியங்களை நம்ம என்ன மாற்றுறோம்? சாதாரண வாக்கியங்களாக என்ன செஞ்சிருவோம்? இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கன்வெர்ட் பண்ணிடுவோம். Now let's see one by one with examples. Look at this picture. One man is a tall man and another person is very short. The short person looking at the tall person said, direct speech. He said, how tall he is. அவர் குள்ளமான மனிதரை பார்த்து சொல்லுதாரு, எவ்வளோ உயரமாக இருக்கார் இந்த ஆள் அப்படின்னு சொல்லுதாரு. ஸோ அது இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம எப்படி சொல்லுவோம்? he exclaimed. exclaimedனா அது வியப்பாக சொல்லுதாரு. that how tall he is. ஸோ அந்த how tall he is அந்த வியப்பு சொல்ல மாற்றிடுவோம். ஸோ he is அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் என்ன மாற்றிடுவோம்? சிம்பிள் பாஸ்டாக மாற்றுறோம். that he was tall. he exclaimed that he was tall. ஸோ he said how tall he is. அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச் என்ன மாற்றுறோம்? சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிட்டோம். ஸ்டேட் ஃபார்முக்கு மாற்றியாச்சு. தென் கொட்டேஷன்ஸ் அண்ட் கமாஸ் நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுருவோம்? ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம் ஃபார் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். And second one, look at this picture, direct speech. So he is searching something in his purse. He said, alas, I have lost my money. ஐயையோ நான் என்னுடைய பணத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சேடாக இருக்கார் இல்லையா? அலாஸ், ஐயையோ போச்சே நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா? இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாருங்கள், he exclaimed with sorrow. அவர் என்ன செஞ்சார்? வருத்தத்தில் சொன்னார். that ஐங்கிறது யாரை குறிக்கிங்க? he. so that he have அப்படின்னா had. so have lost means had lost. my money means
மைங்கிறது யாரை குறிக்கி he அவனை குறிக்கி that he had lost his money. He exclaimed with sorrow that he had lost his money. So this is the form for this sentence. Now look at this picture. The boys are enjoying and they have trophy in their hands. ஸோ அந்த பாய்ஸ் நினச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ட்ராஃபி கையில் வச்சுருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு கேம் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா. த பாய்ஸ் செட் ஹுர்ரா வி ஹவ் ஒன் த கேம், ஏ நம்ம கேமில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹுர்ரா. ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் என்ன சொல்லுவோம், த பாய் எக்ஸ்கிளைம்டு வித் ஜாய், அவன் சந்தோஷமாக சொன்னான். தட் வி அப்படிங்கிறது இங்கே என்னவா கன்வெர்ட் ஆகும், தே. have won அப்படின்னா had won the game. The boy exclaimed with joy that they had won the game. So this is the indirect form for this type of sentence. Now let's see some exercises. Change the following into indirect speech. First one, Alice said, how clever I am. So Alice சொல்லுதா, நான் எவ்வளோ புத்திசாலி பத்தியா அப்படிங்க. So Alice exclaimed that. So Alice is a girl. So that she, I am clever. Amங்கிறது என்ன மாறும், pastல was. That she was clever. Alice exclaimed that she was clever. Now second one, he said, bravo, you have done well. Very good, நீ சூப்பராக செஞ்சுட்ட, தைரியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒருத்தவங்கள பாராட்டுதாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ he applauded that he, you have na he அவனை குறிக்கி. that he have done na had, that he had done well. He applauded that he had done well. Now third one, he said, what a nice work it is. ஸோ எவ்வளோ அழகான வேலைப்பாடுள்ள ஒரு வேலை அப்படின்னு சொல்லுதாங்க. He exclaimed that it was a nice work. So is அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் என்ன மாறும், சிம்பிள் பாஸ்டாக மாறும் பொழுது was. He exclaimed that it was a nice work. Then fourth one, Sana said, hey, what a surprise meeting, Rahul. ஸோ சனா வந்து ஒரு ராகுலை பார்க்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, திடீர்னு ஒன்று என்ன பார்ப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சனா எக்ஸ்கிளைம்ட் வித் ஜாய் தட் இட் வாஸ் எ சர்ப்ரைஸ் மீட்டிங் வித் ராகுல். ஸோ இன் டுடேஸ் கிளாஸ் we have discussed direct and indirect speech for exclamatory sentences and how to convert direct to into indirect speech for exclamatory sentences. I hope you all understand well. Do you know, in India, National Postal Day is celebrated annually as an extension of World Post Day, which is celebrated on 9th October. It was founded in 1854 by Lord Dalhousie. Okay friends, thank you.